என்னடா ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே ரைட். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பம்ப்கின் பேனிக்ன்ற ஒரு அதோட கேம் நம்ம பிளே ஸ்டோர்ல எப்படி போட்டா வந்து சொல்லு. பம்ப்கின் பேனிக், பம்ப்கின் ஹாரர், பம்ப்கின் பேனிக்ல போட்டாலே வருதுடாடே. அப்படிதான் பிளே ஸ்டோர்ல அப்படிதான் போடுது. பம்ப்கின் ஹாரர் பம்ப்கின் பேனிக் தான் போட்டாலே வரும். ஓகே, இது ஒரு ஹாரர் கேம். இந்த கேம் எப்படி விளையாடுறது? எப்படி வருது? நீ தானே விளையாண்ட, 4-5 வாட்டி விளையாண்டு அவுட் ஆன. Why are you still in bed? You should be. அந்த காக்கா சொல்றதுல கேளு. Come on. Yes. அந்த காக்கா சொல்றதுல கேளு. Finally, no time to waste. Let's get sewing. Yes. Take these seats. Pick them up with F. எல்லாத்துக்கும் F தானா? I will wait for you outside. F. நடக்க முடியல. F. டேய் பக்கத்துல இருக்கல. இந்த இருக்கா பாவிட்டோ காக்கா எங்க? காக்கா இப்படி தான் உட்கார்ந்திருக்கு. டேய் இந்த ரைட் சைடு here you can plant seed in the area up there by pressing F. then ஸ்பேஸ் வந்து தண்ணி ஊத்துறதுக்குக்கா. ஏய் ஓட்ட தண்ணி இருக்கு கைஸ். இந்த ரெட் இது இருக்குல்ல, ஒன்னு இந்த ஆரம்புக்குதான் அந்த லைட் வரும். அந்த லைட்டு தான் பார்த்து யூஸ் பண்ணும். ஏன்னா அந்த ரெட் கலரா ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து அந்த லைட்டோட இது. ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்து வாட்டர். இப்போ ஸ்பேஸ் கொடுக்கா, ஸ்பேஸ் கொடு ஒவ்வொரு இடத்துக்கும். இந்த சைடு ரெட் கலர், அதாவது எல்லோ கலர்ல இருக்கிறது வந்து லைட்டு, அது வந்து ப்ளூ கலர் வந்து வாட்டரா? இப்போ அட லைட் இது போடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்பேஸ் அமுக்கிட்டே இருக்கும்போது இது F ஹோல்ட் பண்ணும். லைட் எடுக்கிறது கஷ்டமா? if you want to upgrade your tools or buy new resources, you can do it on the workbench at your home. சொல்றது கேட்டீங்க? என்ன இப்போ அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துட்டே இருந்தாதான் வரும். அந்த வாட்டர் ஊத்திட்டே இருந்தாதான் வரும். கைஸ் இதோ கொஞ்ச நேரத்துல ஒரு மான்ஸ்டர் வரும். பயமுறுத்தாதடா. என்ன அது சொல்லிட்டு போயிரும் உனக்கு, அது சொல்லிட்டு போயிரும். நீ ஒழுங்கா வீட்டுக்குள்ள எடுத்துக்கோப்பா. யூஸ் லேப்டாப் வித் ஆர் சொல்லுது பாரு. நான் அமுக்க மாட்டேன் போடா. ஏய் அது இல்ல, அது அமுக்கிட்ட ஒன்றாவது சரியா? ஆரம்புக்கு சொல். கேஷ் இப்படி வந்தா லேண்டட் வரும். இப்போயே போகாதுக்கா. திரும்பி அமுக்கிறா அது லைஃப். அது சரி திரும்பியும் ஃபார்முக்கு போ. ஐயோ டே பயம் தான்டா இதுல. என்ன பேசுற? என்ன மாட்டி விடுறியா? நீ விளையாடலாம்ல. எனக்கு கன்ஃபார்ம் தான் ஒன்றியல் சொல்லு. இது கேஸ் அதுவும் இல்லாம ஒரு ஆப்ஷனை கண்டிப்பா சொல்லிக்கிறேன். இதுல சேவ் ஆப்ஷன் கிடையாது. நீங்க வெளியில போயிட்டு வந்தாலும் புதுசா ஆரம்பிக்கணும். வெளில போயிட்டு புதுசா ஆரம்பிக்கணுமா? உள்ள ஷிஃப்ட் ஆகிட்டே போ, ஸ்பீடா போவ. இங்க வந்து பாரு சைட்ல இது வந்து தட்டிட்டு தான் போகும். வேற ஒன்றும் பண்ணாது. இரு வெளியில போயாத. என்னடா இது வந்து அப்டேட் பண்றதுக்கு சொல்லுச்சுல பக்கெட் அப்டேட். அங்க பாருங்க லேட்டட் அப்டேட் பண்றதுக்கு 200 காய்ஸ் வடசாட்சி இல்லாம பேச்சு. இந்த மாதிரி சவுண்ட் போயிருக்கா. அப்புறம் எப்படி வரத கண்டுபிடிக்கிறதுடா? சவுண்ட் வந்துச்சுல கேஸ், நீங்க கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க. சவுண்ட் வந்துருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பியும் அந்த சவுண்ட் வந்துச்சுயா. அப்போ நீ வீட்டுக்கு ஓடிடு. எஃப் அபிக்கு அந்த ஸ்டிக்கர் கலெக்ட் பண்ணுக்கா.
வெளில இருக்கா அதை கட்டு அவுட் பண்ணிடுவோம். எப்போ முக்கிய இப்பதானா இல்ல இந்த இது இல்ல பயமா இருக்கு. காலையிலயும் தனியா உட்காந்து விளையாட இப்போ நான் உன் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அப்போ அம்மா வந்து குளிச்சு போயிட்டாங்க சரியா. டே டே தனியா உட்காந்து ஹாலில் உட்காந்து நீ ஹாலில் உட்காந்துருந்த, நான் இப்போ எங்க உட்காந்துருக்கேன். சரி வா ஹாலுக்கு போவோம். இப்போ என்ன சவுண்ட் இதுவா? காக்கா அதுக்கடுத்து நான் உனக்கு இன்னொன்று சொல்லணும். ஓகே, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியாது, பட் விளையாண்டு காட்டுறது மட்டும்தான். ஓகே ஓகே, என்ன என்ன பாக்குற? முடிவே பண்ணிட்டேன் ஜெயிக்க முடியுமா தெரியாது. நான் கூட இந்த காக்கா சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஸ்டிக்கரை விட்டுட்டு போச்சு பாத்தியா கேஸ். நீங்க ரைட் சைட்ல டாப்ல கொஞ்சம் இது ரீவைண்ட் பண்ணி ரைட் சைட்ல டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காக்கா தனி ஊத்தமா இருந்தா வந்து எதுவும் பண்ணாதுல்ல. எதுக்கு எதுவும் பண்ணாது? இந்த செடிலாம் முளைக்காம போயிடாதுல்ல. தெரியலையே. தண்ணி ஊத்துக்கா. சவுண்ட் இருந்துச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? ஓடு. அதான் உன்ட்ட எனக்கு ஃபுல்லா இருக்குல்ல, அந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல அதே கலர் எனக்கு ஷிஃப்ட் அனுப்பிட்டு நீங்க மூவ் பண்ணா அது ஸ்பீடா இருக்கும். காக்கா ஆகும்னா கத்தி. அதுக்கு தாண்டா என்ன பண்ணாங்க? இந்த சவுண்டே என்ன பயன்படுத்துதா? உனக்கு 37 ரூபா கிடைச்சிருக்கா? அவுட் ஆயிடாத. தாராட இந்த 37 ரூபா எடுத்தது இல்லை, 20 ரூபா தான் எடுத்திருக்கேன். ஸ்லோவா இருக்கு. ஆமா ஷிஃப்ட் தான். அக்கா எல்லாரும் அந்த பெட்டு கடியில இருந்து ஒரு ஷேடோ மாதிரி வரும், அது வந்து ஒரு அவுட் பண்ணும். எல்லாரும் கட்டிட்டு போயிருக்கு பாத்தியா? இது பெட்டு கடியில இருந்து வருமா? ஏன் ஷேடோ வேற இது. இதே மாதிரி பப்ளிக் பாடிக்கு இந்த இது பண்ணிதான் இருக்கு. ஐயோக்கா இரு இரு, அவங்க காமிக்கிறதுல அதுக்காக என்ன அவுட் ஆக சொல்றியாடா? ஒரு வாட்டி தான் என்ன என்ன அவுட் ஆக சொல்றியோ? போடா என்ன, என்னால அவுட் ஆக முடியாது. என்னையா கொஞ்சமாவது ஒழுங்கா காக்கா சிக்னல் குடுக்குதுக்கா. ஸ்டிக்க எடுத்துக்கோ, ஸ்டிக்க பொறுக்கிக்கோ, ஸ்டிக்க பொறுக்கிக்கோ. டேய் பொறுக்கிக்கோன்னு சொல்லிட்டு வேற என்னத்த சொல்ல வாங்களா? ஸ்பேஸா? ஐயோ எனக்கு அந்த எனர்ஜி போயிடுச்சு. எனக்கு ரீஃபில் ஆகுது பாரு. நைட் ஆகுது. நைட் ஏதோ நீ சொன்னி க்ளோன் வரும்னு கேள்விப்பட்டேன்டா. நான் நைட் வரைக்கும் தாக்கு பிடிச்சதே இல்லை. சாரி ஃபார் அப்ப இந்த தாக்கு பிடிக்க கைய விடுறா அதாட வீட்டுக்குள்ள ஓடிடு. ஆனா எப்படினாலும் அந்த க்ளோட் இருந்து ஒரு சவுண்ட் வரும். அது கைஸ் ஒரு க்ளோட் இருக்கு கைஸ், அதாவது க்ளோட்னா எப்படி கைஸ், ஒரு ஜோக்கர் இருக்கு கைஸ், அது ஒரு சவுண்ட் விடும். அந்த சவுண்ட் கேட்டு நம்ம வந்து அந்த ஜோக்கர்கிட்ட இருக்க பலூனை வாங்கிடும், இல்லைன்னா நம்ம கொட்டும். அது எக்ஸிட்டாலும் நீ சொன்னது நீ என்னடா இது தெரியல. லைட் வேற ஒழுங்கா எங்க அந்த க்ளோனு
தெரியல. அது பாட்டு ஈடுபட்ட பிறகு எப்பா ஸ்பேஸா தெரியல. ஏய் எப்ப கிடைக்க இப்போ நீ இன்னொரு க்ளோட் இருக்கும் பாட்டு வந்தோட இன்னொரு க்ளோட்டை போய் கொடுக்கணும். போயிடும். எப்படியாச்சும் ஸ்டாலின் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் கேஸ். இன்னொரு க்ளோட் கொடுத்தேன் இல்லைன்னா அவுட் பண்ணிடும் கேஸ். எங்க இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும். இந்த கண்ட்ரோல்ஸ் தான்டா ஆக்சுவலா தெரியாது. அதுதான் விளையாடுறதுலாம் கேடு. நைட் வரைக்கும் இது வந்து அவுட் பண்ணிச்சு. ஐயோ டயபிட்ஸ் தான் கேஸ் தாங்கிச்சிருக்கா. ஏய் இப்போ நீ விளையாடு. முடியாது. டேய் நீ விளையாடுறா ப்ளீஸ்டா. முடியாது. ஐயே முடியாது. டேய் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. மெனுக்கு பேர் மெனுவா? டேய் என்னடா இது? மெனுல மட்டும் நல்லா சவுண்ட் கொடுப்பாடுங்க கைஸ். என்ன இது கொடுமை? இத கூட முடிக்க முடியல என்னால. ஆமா கைஸ் இதுக்கடுத்து வருபாட் டவுட் தான் பாத்துக்க. கண்டிப்பா நான் ப்ளே பண்ண மாட்டேன். ஏய் ஒரு வாட்டி நீ ப்ளே பண்ணு. நெக்ஸ்ட் டேய் வீடியோக்காக ஒரு வாட்டி நீ ப்ளே பண்றா. நெக்ஸ்ட் நான் ப்ளே பண்றேன்டா. கைஸ் நான் ஒரே ஒரு கிரீப்பியான விஷயத்தடா வேண்டாம். அது கிரீப்பியே இல்ல, மொக்கையா இருக்கு. எது? ஆனா எனக்கு கொஞ்சம் அது இல்ல பயமி எனக்கு பிடிக்குது. பயமியா அது என்ன அந்த இடம் எனக்கு பிடிக்கும். இந்த காக்கா வேற காக்கா 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 போக்கா போக்கா அந்த காக்கா தானே மாட்டி விட்டுச்சு. குட்றாத டேய் டேய் குட்றாத. அது வீட்டுக்குள்ளேயே இருந்தா நோ ப்ராப்ளம் தானே. நோ 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 அது க்ளோட் எப்படினாலும் அவுட் பண்ணிடும். அந்த பலூனை மட்டும் நீ கொடுக்கலடா. இது சொல்றதுக்குள்ள நானே ஆரம்பிச்சிட்டேங்க வேலைய. இது வேற பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த காக்கா கதையை முதல்ல காக்கா கறி வச்சு முடிடா. காக்கா கால் பாயா வேணுமா சுந்தர்? காக்கா கால் பாயா டேய் பேசிக்கிட்டே இருக்குடா. அது அதான் தெரிஞ்சு போச்சு இல்ல? அதுக்கு தெரியாதுல்ல. இது எத்தனை எப்படி கிக்கா எத்தனை சொல்லிடு. அதையும் சேர்த்து 110 போடுவா தெரியல. நான் பார்க்கும் போது அப்படிதான் இருக்குது. எத்தனாவது அட்டெம்ப்ட்? செகண்ட் அட்டெம்ப்டா? எனக்கா? உனக்கு நிறைய அட்டெம்ப்ட். எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எனக்கு இது ஒரு 5வது அட்டெம்ப்ட். எத்தனை ஊட்டி விளையாண்ட? தெரியல ஞாபகம் இல்ல. அம்மா காலையில இது 100% யார் அவுட் பண்ணது என்னதுடா? இந்த டோருக்குள்ள போனாதான் இது அந்த இதா? ஆமா டோருக்குள்ள போனாதான் அதுட்டு இருந்து தப்பிக்க முடியும். இந்த காக்கா வேற நடுவுல ஒரு குச்சியை போட்டு இது பண்ணிட்டு இருக்கு. தண்ணி இருக்குடா. அது என்ன சவுண்டு? மொட்டை காக்கா அதுல ஃப்ரெண்டு பிடிக்க கூப்பிடுதா? அதோட ஃப்ரெண்ட்ஸா? டேய் வந்து காப்பாற்ற வேண்டியதானடா. ஏன்டா இந்த காக்கா இப்படி பண்ணுது? எனக்கு ஒரு டவுட்டுடா. இந்த சீட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஃபுல்லாவே எப்போனாலும் அப்படியே இருக்குமாடா? தெரியாதுக்கா. நான் இதான் ஒரு வரைக்கும் விளையாண்டதுல. அதான் சொல்றேன் நான் நைட் வரைக்கும் தாக்கு பிடிச்சது இல்லைன்ட்டு. அடப்பா என்னோட வீக்கா நீ? ஏய் ஆனா நான் இருக்கிறதுனால தான் நீ இப்படி உள்ள போற வெளியில வர. சரியா? நான் இருக்கிறதுனால தான் போன வாட்டியே நீ தப்பிச்ச. சரியா? மியூசிக் வந்தோடனே தான் வெளியே
உன்னோட தப்பு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா டேய். ஆமா நான் மட்டும் இல்லடா சொன்னேன். இந்த காக்கார கம்பிட கிடையாது. இப்போ ஓடணும் தானே இப்போ வந்து தட்டிட்டு போகணும் பாருங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேற டேய் இதே வேலையதான் சந்திரன் கோவில் ஆட்சி ஊர்ல சில பேர் செய்வாங்க. அப்படியா? ஆமா தட்டிட்டு இல்லைன்னா திறந்து விட்டு போயிடுவாங்க டோரை. ஆமா ஆட்சி போகும்போது திறந்து கிடந்தது உள்ள எலிலாம் கிடந்ததுன்ட்டு சொன்னாங்கல்ல. நான் சொல்றது அவுட்டர் டோர் தான். போயிடுச்சுடா. இருக்கா இங்கேயே இருந்தா ஒரு பிளாக் கலர் ஊரு வரும். அதுக்கு அவுட் ஆகுற நீ அப்படின்னா நீ மறந்து வேடோட்டையெல்லாம் அவுட் ஆகுல. ஒரு உருவம் இருக்கா அது காமிக்கல இன்னும் அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதானே. வேற என்ன காக்கா வர இருட்டே ஆனாலும் நல்லா இருக்கும்டா. ஏன் உனக்கு பிடிக்கல? இந்த கேம்ல இருட்டானாதான் பிரச்சனையே வருது தெரியுதா? மைன்கிராஃப்ட்லயும் அப்படிதான்ல. எந்த கேம்ல இருட்டானாதான் பிரச்சனை. கண்ணு வேற தெரியாதா? கண்ணு தெரியாம முடியும். தண்ணி இல்லையாடா? இதெல்லாம் பாக்குறேன் இருக்கும். அதுவும் இல்லாம இதுல தப்பிக்கிறது எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த இருக்குல்ல அந்த போட் இது வழியா தான் தப்பிக்க முடியும். இதுக்கு என்ன தேவைடா? தப்பிக்க வேண்டியதானே அப்போ? இங்க பாரு இந்த 4 மெக்கானிக் இந்த 4 இது மாதிரி இருக்கா 4 தேவைன்னு போட்டிருக்கா. இதுதான் தேவை. எல்லா கேம்லயும் தப்பிக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ராவா கரெக்டா வச்சு. அது எவ்வளவு துட்டு தெரியுமா? நீ யோசிய ஒரு 5000 4000. ஆமா அது வழியா போனோம்னா நம்மளுக்கு 4000 ரூபாய் தேவை. அவ்வளவு கரெக்டா? ஓகேடா. ஏன்னா ஒரே ஒரு இதுவே 1000 ரூபாய். இதுல இப்பதான் 39 ரூபாயே அடிக்க. 1000 ரூபாய்லாம் எங்க இருக்கு பாருங்க. இந்த தண்ணி வேற அப்போ இதாயிட்டு. பக்கெட் வேணா யூஸ் பண்றா. ஆமா அந்த லேண்டனுக்கு என்ன பண்ணும்? 200. சரி அந்த லேண்ட் 200 காயின்ஸ் சொல்றேன் பாக்க. சுந்தர் நீ காமெடி பண்ற. டேய் ஆக்சுவலா நீ கோவப்பட்டாவே எனக்கு லைட்டா காமெடியா இருக்கு. அது ஏன் காக்காரி டெரரா இல்ல காமெடியா இருக்குடா. டேய் நீ சம்டைம்ஸ் டெரரா கோவப்படுறேன்னு சொல்லிட்டு மறக்க பத்தியா? அதுவும் எனக்கு தெரியும். வந்துச்சு. நீ வேணும்னே அவுட் ஆகுற. வேணும்னேலாம் இல்ல வாரடா உள்ள ஜஸ்ட் மிஸ் டாடே. அவுட் ஆகுதுன்னு இருக்கியா? அது போயிடுச்சுடா. இல்ல சவுண்ட் கேட்டுச்சுல வந்து போயிட்டேன். போக்கா ஒன்ன நம்பி சவுண்ட் கேட்டுச்சுல. அது வந்து கத்துற சவுண்ட் போல. இந்த சவுண்ட் பிபி சவுண்ட்ரா. ஞாபகம் வச்சுக்கோ. வாட் இது இதாதாக்கா இருக்கு. ஐயோ இல்ல பயந்துட்டேன். என்னடா இது சவுண்ட்? வெட்டு கடியில இருந்து பேய் வந்து போயிடா. வெளில வாடா. அதுக்கு வந்தா கூட வெளில வந்து தப்பிச்சிடலாம். வெளியில அது இருந்ததுடா. இப்போ எவ்வளவு
இது பண்ணிருக்கடி? பாக்கலையா? 51. எங்க இருக்கு? 54. என்ன விட அதிகம் தானே? இந்த வாட்டி தாக்கா போச்சு. நைட் ஆகுதா? எனக்கு கடுப்பா இருக்கு. சீக்கிரம் நான் உன்ன வேணா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவா? ஆமா நான் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவுட் ஆக்கவா? டே எடுத்துக்கோ. வேண்டாம். எதுக்கு வேண்டாம்? லேண்டன். டே வேண்டாம். லேண்டன் வேண்டாம்டா. ஏக்கா? பிகாஸ் எனக்கு இந்த லேண்டன் லைட் பிடிக்கல. எனக்கு லைட் இதுதான். எனக்கு தான் லைட் வேணும், உனக்கு இல்ல. இது பிளாக் ஆயிடுச்சு. லேண்டன் ஆஃப் பண்ணிட்டடா. இல்ல லேண்டன் ஆன் ஆயிதான். அதுவும் ஆஃப் ஆயிடும். இல்ல நீ தான் டச் பண்ண, நான் பாத்துட்டேன். நீ தெரியாம டச் பண்ணிட்ட. பட் உனக்கே அது தெரியாது. டேய் உனக்கே தெரியாம நீ டச் பண்ணிட்ட. அந்த இங்க பாரு, வேணுமே அவுட் ஆக பாத்தியாடா? அது என்னது தெரியல. வாட்? தெரியல சொல்றப்பா. நான் பயந்துட்டேக்க போக. ஆமா. ஏய் நீ இத பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்ல. டேய் என்னடா நமக்கு ஸ்கிரிப்ட்ல இல்லாதது நடக்குது. இத பத்தி எல்லாம் வீடியோ பாத்தியா? சவுண்ட் கேக்குது, போ வெளில போ. எங்க இருக்கு? போய் தேடி பாருடா. நீ தானே சொன்ன தேடி பார்க்கணும். இது வேற கூட்டிட்டு போய் சீக்கிரம் போ. ஐயோ பாட்டு நின்றுச்சு. ஐயே அப்ப அவுட் ஆச்சுந்த நீ. சூப்பர் சுந்தர் அவுட் ஆக போறான். இது எங்கடா காணும்? அது அந்த சவுண்ட் இல்ல போலக்கா. என்ன சவுண்டு தெரியல. அதான்டா அவுட் பண்ண போறேன். காமி காமி. நான் பாத்துக்கிறேன்டா, நீ என்ன முடிக்க வேண்டாம். அதுக்காக போன திருப்பியா அந்த சைடாக்க. கைஸ் இது ஒண்ணு. இது ஒரு இடிச்சு போகுது. போடா மொட்டை கேம் தான். எனக்கு கடுப்பா இருக்கா. மறந்து இடிச்சு போடா. இடிச்சு போடா. இன்னும் போல இன்னும் சவுண்ட் வந்துச்சு. போயிடுச்சு போ. இதெல்லாம் வீதா மியூசிக்டா. ஐயோ இதான் கேஸோட. இது ஐயோ லைட் வேற இல்லக்கா. சூப்பர். உள்ள போனா வேற அது அடிக்கும், உள்ள வரலன்னா இதுக்கு அடிக்கும். க்ளோன் வேற பாத்தியாடா? நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றப்பா, நீயே பார்த்துட்டு இந்த பக்கத்துல. சூப்பர் அவுட் பண்ண போகுது. சுந்தர் என்ன விட நீ தான் நல்லா விளையாடுற. பேசாம நீயே விளையாண்டு முடிச்சிரு. கம்மடா உன்னை அவுட் பண்ணி போடா. ஒண்ணுமே தெரியல. உன்னை விட நான் அதிகமா இருந்துச்சோம். 11. சரிடா நான் போட்டியே போடலன்றேன். ஆக்சுவலா உனக்கு திறமை தான்டா. ஆனா ஆப்ஷன்ஸ் பாரு, வெறும் ரெசல்யூஷன் ஃபுல் ஸ்கிரீன் வால்யூம். இதுல ஜெயிக்கவே முடியாதாடா. கடுப்பா இருக்கு கையில 6 மணி நேரம். இது எவ்வளவு நேரம் இருக்காது ஜெயிக்க? ஆக்சுவலா இது எவ்வளவு நேரம் சொல்லு? தெரியாது. அப்பதான் குவிட் பண்ணிடவா? வெயிட் பண்ணா வெளியே வந்துருவேன். வெளியே வந்துப்போம். ஓகே கேஸ், இந்த கேம் விளையாண்டு பார்த்தோம். இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களால முடிக்க முடியாதுப்பா. எனக்கு கடுப்பா இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல.
நானும் இதே தானே சொன்னேன். நீ ஒரு வாட்டி விளையாடிட்டே இப்படி சொல்ற. வீடியோ போடாவது ஏதாவது பண்ணணும்ல. முடியாது. ப்ளீஸ்டா கூட இருந்துடா. சரி அப்படியே அது மொக்கை கேமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் ட்ரை பண்ணவா இன்னொரு வாட்டி? சரி. ஏன்டா ஆன் பண்ண? குளிருதுடா டே. ஏசி ஆஃப் பண்றா டே. சரி இங்க இருக்க இது ஒண்ணுடா டே. இந்த கலக்கா பொரியல் ஆக்கலன்னா பாரு. கலக்கா பொரியல் ஆக்கணும்டா. சரி பாவம் காக்கா தானே. ஆனா காக்கா அதுக்கடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காதுக்கா. இந்த மாதிரி எல்லாம் கிளவுட் வரும், இந்த மாதிரி எல்லாம் இது ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கிளவுட் வரும் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்காது. ஏன் பெட்டு கடியில இருந்து ஒன்று வரும்ட்டு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காது. யாரு கொண்டுப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. போதுமா? லேண்டன் எப்படிடா இது பண்றது? லேண்டன் இப்ப யூஸ் பண்ணா நைட்டுக்குள்ள நீ தாக்கு பிடிக்க மாட்டேன். டேய் இல்லடா, லேண்டன் மறுபடியும் எப்படிடா இது பண்றது? லேண்டனை தெரியாம நானும் சுத்திட்டு இருந்தேன். இந்த லேண்டன் வந்து ஈஸியா ரீஃபில் பண்ண வச்சிருக்கலாம். அப்புறம் ரீஃபில் பண்றதுதான் கஷ்டமாவே இருக்கும். ஏடா நீ இது போன வாட்டி நம்ம விளையாடும் போது அந்த தண்ணி எடுத்துட்டு இருக்கும் போது இது வந்துச்சு பாத்தியா? எது வந்துச்சு? வெள்ளுல ஒருவேளை அது குளோனா இருக்குமோ? அது குளோனா இருக்காதுக்கா. ஏன்னா குளோன் போதா பார்க்கும்போது நம்மள சிரிச்சுட்டே தான் இது பண்ணும், இதை கொடுக்கும். நம்ம வாக்கெல்லாம் தான் ஒடுப்படாது. வாங்கலன்னா ஒண்ணு பண்ணாதுல, வாங்கினாலும் எப்படியோ அதுலயும் ஒரே கிடக்கும். இன்னொரு கடை க்ளோன் வரும் கைஸ் இன்னொரு வாட்டி. அதுகிட்ட அந்த பலூனை குடுத்தே அவங்க கொட்டும். நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இருட்டா இருந்ததுன்னா தெரியாது, லைட்டா தெரியும். பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி வைங்க, அப்போ தெரிய வாய்ப்பு இருக்கு. அதான் வாட் தட் நாய்ஸ் அப்படின்னு வரும் அதானே? அதெல்லாம் பார்க்கும்போது பயப்பட. ஆனா இதா ஆறு கூட இல்லைன்னா இது பண்ணும், கடுப்பாத்து திரும்பி. $66 காயின்ஸ் இது பண்ண ஆட் பண்ண போத பாட்டி. 66 காயின்ஸ். இந்த கண்ட்ரோல்ஸ் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு மட்டும் இது பிசில விளையாடுற மாதிரியே இதுக்கும் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருவாங்க. ஆனா இதுல ஜாய்ஸ்டிக் வாட்டர் நைஸா? ஐயோ ஐயோ டோட்டல் இருந்துச்சுன்னா தெரியல. நான் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. எனக்கு கடுப்பாயிடுச்சு. அது நான் எனக்கு குட்பாத் ஆயிடுச்சு. அப்படி இது பண்ணி என்னடா அவன் கொஞ்ச நேரம் ஆனா இதாயிரும். இதாகிட்டு எனக்கும் இந்த மாதிரி தானே ஆச்சு. டே அதான் சவுண்ட் வந்தோடனே போயிரும்லடா. எந்த சவுண்டு தெரியல. கதவு வேற. வெள்ளன்னா எதுவும் செய்யாதா? எது? அந்த இதுதான் தெரியல. நான் வெள்ள தானே என்ன? ஐயோ இந்த கண்ட்ரோல்ஸ் எனக்கு சுத்தமா முடியலடா.
நான் எஃப் டச் பண்ணா இது அங்கிட்டு போகுதுடா. ச்சே, வேஸ்ட் கண்ட்ரோல் ஒஸ்ட். அதுவும் இல்லாம இந்த கேம்ல இன்னொரு வழியாவும் ஆட் பண்ணலாம்க்கா. இன்னொரு வழி என்ன வழி? ஃபிஷிங். அதுக்குதான் அந்த போட் காமிச்சோமா, அப்போ ஒரு இது மாதிரி இருந்ததா, நீ போய் பாரு அவங்களுக்கு காமிச்சு. அது ஏற்கனவே நீ காமிச்சிட்டல, அப்புறம் என்ன? அது எத்தனை செட் பண்ணணும், எப்படி செட் பண்ணுண்டா? எது செட் பண்ணும்? அதான் போட் அந்த இது எப்படி செட் பண்றதுன்னு கேக்குறேன். அது ஃபிஷிங் ராடையா? கைஸ், அதுக்கு வந்து 8 ஸ்டிக் வரும். அது அந்த காக்கா ஒவ்வொன்றா அந்த இதை சுத்தி போடும் கைஸ். இந்த ஃபார்ம் எல்லாம் சுத்தி போடும் 8 ஸ்டிக்கு. அப்புறம் வேற என்ன வேணும் மறந்துட்டேன், போய் பாருக்கா, இங்கதானே இருக்கு. டே இருடா, இந்த வேலையை ஒழுங்கா முடிச்சாதானே நெக்ஸ்ட் வேலை போக முடியும். அதுக்கு முன்னாடியே அங்கிட்டு போயிட்டு போனா முதல்ல ஒரு வேலையை உருப்படியா முடிக்கணும், சரியா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வேலை பார்க்கணும். சும்மா மல்டி டாஸ்கிங் பண்ணலாம் ஒன்றும் முடியாது. இப்போதான் வருமாடா? தெரியல. சரி, 63 கம்மி. நீயும் அதான் யோசிச்சியோ? 60க்கு மேல வந்துட்டோம், இப்பதான் வரும்போது நீயும் அதான் யோசிச்சியோ? நீயும் அதான் யோசிச்சியா? நீ ஆனா சீஃபை ஆட் பண்ணிட்டியோ? அப்படிதான் இன்னைக்கு திரும்பி தண்ணீர் கொஞ்சம் ஸ்பீடா செய்ய மாதிரி தெரியுது தோட்டி. ஒரு கையை பார்த்தாலே தெரியுது ஸ்பீடா. அப்புறம் ஸ்பீடா செஞ்சாதானே தப்பிக்க முடியும். ஐயோ, என்னடா சவுண்ட் இது? தெரியல. இது மேல என்னாலையும் விளையாட முடியாதுல. 78 காயின் கிட்ட வந்துட்டேன், முடியலடா. ரொம்ப கஷ்டம். மறுபடியும் நோடி காக்க பிள்ளை எவன்டா இருக்கா? ஒண்ணுமே இல்லாம தட்டிட்டு போகுது. சரியான முட்டாளா இருக்கும் போலடா. சவுண்ட் விட்டா மட்டும் என்ன குறைச்சு ஓடுது போய் பேபி எடுக்கும் போதா எடுத்து கொடுக்க அந்த கேம். விளையாட பார்த்தோம், ஒருவேளை முடிக்க முடிஞ்சா நான் வந்து வீடியோ போடுறேன். அப்படி வேற ஒரு இடத்துல இருக்கேன். முடியும்டா எல்லாம், ஆனா இது கஷ்டமா இருக்கா? எத்தனை வாட்டி வந்து விளையாடுறது? இது ஓகே தான், வந்து ஒரே அட்டம்ப்ட்ல முடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது, கொஞ்சம் கடுப்பாகும். ஆனா இது ஏதாச்சும் ஆப்ஷனாச்சும் வச்சிருக்கணும். ஆனா வந்து ஃபாஸ்ட் ரன்னர், அதாவது வேகமா ஓடுறவங்களா இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எங்களை ரொம்ப கடுப்பேத்திடுச்சு, பட் இது வந்து இன்ட்ரோ வீடியோ. ஓகே கைஸ், பாய். இதுக்கு மேலே முடிச்சுக்கலாம் வீடியோஸா? அது பம்கின் பேனிக் இது, அவ்வளோதான். ஓகே பாய். எங்களால முடியாது கைஸ்.